வணக்கம், நான் ஸ்ரீரங்கம் ரவி பேசுகிறேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிய வரக்கூடிய வாரத்தின் பலன்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும். சில நேரங்களில் கொஞ்சம் மென்டல் டென்ஷன்லாம் குறைக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு உல்லாச பயணம், ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு அட்மாஸ்பியர், அந்த மாதிரிலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக உங்கள் மூட்ஸையே மாற்றுற மாதிரி இருக்கும். மைண்டு டோட்டலாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ஜாயபிள் வீக் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒர்க் டென்ஷன்லாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிக்குவேட் ஃபினான்ஸ் இருக்கும். ஃபைனான்ஸ் எனக்கு இல்லையேன்னு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஒரு மனதை என்ன சொல்லலாம், சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது அமைகிறது. உங்கள் குடும்பத்தாரோடும் சரி, உங்களுக்கு விருப்பமானவர்களோடும் சரி பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் உடைய ஒரு நல்ல வாரம் இது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.